கடன் தொல்லையிலிருந்து விடுபட. ஒரு காலத்துல கோடி கோடியா சொத்து வச்சிருந்தவங்க கூட கொஞ்சம் கொஞ்சமா கையில இருக்கிற பணம், சொத்து எல்லாத்தையும் இழந்து இன்று நடுத்தெருவுல நிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. நம்ம கையில இருக்கிற பணத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இழந்து, சொத்து சுகத்தையெல்லாம் இழந்து, நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படுறதுக்கான காரணம் என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? அது ஒண்ணுமே இல்ல. நம்ம வீட்ல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி தான். ஏதோ ஒரு எதிர்மறை சக்தி, எதிர்மறை எண்ணம் நம்பளையும், நம்ம குடும்பத்தையும் பிடித்துக்கொண்டு ஆட்டி படைக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்மளுடைய கெட்ட நேரமும், கவனக்குறைவும் கூட ஒரு காரணமா இருக்கலாம். இந்த பிரச்சனையிலிருந்துலாம் விடுபட்டு, நம்மளோட சொத்தையெல்லாம் பாதுகாத்துக் கொள்றதுக்கும், அதே சமயம் கடன் இல்லாமல் வாழ்றதுக்கும், பண பிரச்சனை தீர்றதுக்கும் நம்ப என்ன செய்ய வேண்டும்? பார்க்கலாமா? கடன் நீங்க வீட்டில் செய்ய வேண்டியவை. கடன் நீங்க வேண்டுமென்றால், முதல்ல நம்ம வீட்ல இந்த தவறெல்லாம் நடக்காம பார்த்துக்கணும். வீட்ல ஓட்டட பிடித்து, சிலந்தி கூடு கட்டி இருக்கவே கூடாது. அதையெல்லாம் உடனே சுத்தம் பண்ணிடுங்க. அழுக்கு படிஞ்ச வீட்ல நிச்சயமா கடன் சுமை அதிகரிக்கும். ஆக, வீட்ட சுத்தம் செய்றதுல கவனத்த செலுத்துங்க. வீட்ல பண பிரச்சனை பாதி குறைஞ்சிரும். இத முக்கியமா நினைவுல வச்சுக்கோங்க. வீட்ட நல்லா சுத்தம் பண்ணிட்டு, தண்ணீர வீடு முழுவதும் தெளிக்க வேணும். வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்த நீங்க செஞ்சு வந்தீங்கன்னா, கழுத்த நெரிக்கிற கடன்லேருந்து கூட நீங்க வெளிய வந்துடலாம் ஒரு சில நாட்கள்ல. ஒரு சின்ன டம்ளர்ல சுத்தமான குடிக்கிற நல்ல தண்ணீர ஊற்றி, அதுல பச்சை கற்பூரத்த தூள் பண்ணி போட்டுக்கோங்க. தண்ணீர்ல பச்சை கற்பூரம் சீக்கிரமா கரைஞ்சிரும். நம்ப வீட்ல காலையிலயோ அல்லது மாலையிலயோ நிச்சயமாக வெள்ளிக்கிழமையில பூஜை செய்வோம். ஆமாம் தானே? அந்த பூஜையில இந்த டம்ளர் தண்ணீர வச்சு, முடிஞ்சா அதுல 2 துளசி இலைய போட்டுக்கோங்க. வெள்ளிக்கிழமை பூஜைய மகாலட்சுமிய நெனச்சு மனதார செய்யுங்க. கடன் சுமை குறையணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு, வெள்ளிக்கிழமை பூஜை முடிஞ்ச உடனே, இந்த தண்ணீர வீட்ல இருக்கிற மூல முடுக்கு எல்லாத்துலயும் தெளிச்சு விடணும். மா இல, வெற்றில போன்ற இலைகள் கிடைச்சா, அந்த இலைய வச்சு இந்த தண்ணீர தெளிச்சா ரொம்ப சிறப்பு. அப்படி கிடைக்கலன்னா பிரச்சனை கிடையாது. உங்களோட கைகள வச்சே இந்த தண்ணீர் எல்லாம் தெளிச்சுக்கோங்க. வீட்டு மூலை முடுக்கு எல்லாத்துலயும் தெளிச்சுக்கோங்க. உங்க வீட்டோட மூலை முடுக்குகள்லாம் குப்பை, தூசி, ஒட்டடை இந்த மாரி விஷயங்கள்லாம் இருந்து, அதுல நீங்க இந்த தண்ணீர தெளிச்சு நீங்க வணங்கும்போது நிச்சயமா பயன் தராது. இத நீங்க முதல்ல நினைவுல வச்சுக்கோங்க. அதிக கடன் சுமை இருந்தா ஒரு 6 மாசம் தொடர்ந்து வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையில இந்த தண்ணீர தெளிச்சு வாங்க. 1 வாரமோ, 2 வாரமோ இத செஞ்சுட்டு உடனடியா லட்சக்கணக்குல இருக்கிற கடன்லாம் குறையணும்னா, கண்டிப்பா குறையாது. அப்படி எதிர்பார்க்கிறதும் தப்பு. இந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து நம்பிக்கையா பின்பற்றிட்டே வாங்க. நிச்சயமா உங்க வீட்ல இருக்க கடன் சுமை குறையும். இத நிச்சயமா நம்பிக்கையா மனதார பண்றவங்களுக்கு கடன் சுமை குறையும் என்பதுல சந்தேகமே இல்ல. நம்பிக்கையுடன் பண்ணுங்க. வெற்றி நிச்சயம். இந்த பரிகாரத்தை பின்பற்றி பயனடையுங்கள்.